போர்ஷன் ஒரு சீன் அந்த மாதிரி முக்கியமா கிளைமேக்ஸ்ல இருந்தாலும் ஒரு சின்னதோ அப்படின்னு தோணும். ஆனா அது 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 வந்து ஒரு சாவு வீடு. ஸோ அதுல த்ரூ அவுட் இருக்கணும், த்ரூ அவுட் அந்த எமோஷனை கேரி பண்ணணும், அதெல்லாம் இருந்துச்சு. பட் என் மேல நம்பிக்கையா எனக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னன்னா, நான் வந்து அது நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்லாம் தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் வேற பல திரைப்படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா அது நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அது டைரக்டரோட சேர்ந்து அதை ஒரு ரிஹர்சல் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அதை பண்ணும்போது நானும் அதுல சில இன்புட்ஸ் எடுத்திருக்கேன், டைரக்டர் கொடுத்த இன்புட்ஸும் எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அதுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பெப்பின். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் பாராட்டினாங்க, நிறைய பேருக்கு அது ரொம்ப ஒர்க் ஆச்சு எமோஷனலா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த அந்த வரிகளுக்கு ராஜேந்திரன் ஐயாக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு வந்து தஞ்சாவூர்ல ஒரு 40 நாள் இருந்தோம். ராஜு சார் எக்ஸசைஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு. வேற வழியே இல்லை, எங்களுடைய ஹோமா இருந்துச்சு தஞ்சாவூர் பக்கத்துல. அந்த அந்த ஊர்ல அது எங்களுடைய வீடா ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் தங்கியிருந்தோம். எல்லாரும் பக்கத்து பக்கத்துல ஒரே இடத்துல இடம் எடுத்து அங்க ஒரு 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 பெரிய ஹாஸ்டல் அது. ஸோ அங்க தங்கியிருந்தோம். அது வந்து ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். ஏன்னா நிறைய பேர் வந்து தியேட்டர்ல நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாரும் அறிமுகமா இருந்தாலும் அங்க போய் தான் ஒரு முறை சந்திச்சவங்கள 35-40 நாள் நாங்க ஒன்னா இருந்தோம். ஸோ அவ்வளோ ஒரு நட்பு, அவ்வளோ பேரோடையும் நாங்க அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். சில சமயம் சின்ன சின்ன குரூப்ஸா இருந்திருக்கோம், சில சமயம் எல்லாரும் ஒன்னாவும் இருந்திருக்கோம், ஒன்னா டிராவல் பண்ணுவோம் ஒரு 1 hour லொகேஷன் போகிறதுக்கு. இந்த மாதிரி பல இனிமையான அனுபவங்கள். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த படத்தை பத்தி பேசுற இந்த ஒரு மாத காலத்துல அது எல்லாமே எங்க நினைவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. சில நல்ல நட்புகள் கிடைச்சது, புதிய புதிய நட்புகள் அங்க கிடைச்சது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அனுபவம். நாங்க பேசிய கதைகள் இதுல என்னன்னா, அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அங்க இருக்கிற வீடுகள் அங்கெல்லாம் போய் அவங்க வீட்டுல இருப்போம். அங்க ஆடு மாடு கோழி எல்லாம் அவங்க வீட்டுல சாப்பிடுவோம். ஒரு வேளை இப்படி இருந்துட்டே இருப்போம். கொஞ்ச நேரத்துல ஷார்ட்டுக்கு கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 4 வீடு தள்ளி போச்சுன்னா 7 வீடு. அது படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேற பண்ணாம உட்காந்துருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்கா பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார். ஸோ நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃபு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள். அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டிக்காக வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக புறப்பட்டு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்து எல்லாருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ப்ரெஸ்ஸு மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் கொடுத்துருக்கோம். ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையாக நடந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு. அவரும் பிரபு அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சுருக்காரு. ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு. படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பையனுக்காக பையனுடைய எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் நடித்ததுனால அவங்க பாவம் இவ்வளோ சிரமப்படுறாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடின்ஸா இதில் போடணும் அப்படின்னாங்க. இதெல்லாமே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டோம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. படம் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி அவங்க அப்பா உடம்பு நலம் தேடி வரணும். அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும்.
நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன், எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு அப்படியே இருந்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும். மீண்டும் பத்திரிகையாளர் எல்லாத்தையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. உபாசனா அதனால் இன்னும் நான் சொல்கிறத விட பத்திரிக்கையாளங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெளியூர்லேருந்து வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து வந்தவரை வாழைக்கின்ற எல்லாத்தையும் வந்து ஒரே செகண்ட் சார் ஒரே செகண்ட் சாரோட பேசுங்க. சாரோட பேசி சார் நீங்கள் ஒரே சார் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜ் பற்றி பாக்யராஜ் சொன்னார். உண்மையில் சொல்லணும்னா இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கு சினிமா உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், பெரிய படங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20-25 படங்கள் தான் தமிழ் சினிமா உலகில் தயாராகுது. இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட படங்கள் வருதுன்னா இதில் 150லேருந்து 160 படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியுது. அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற தயாரிப்பாளர் தான். இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதாநாயகனாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் அதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ, எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்களெல்லாம் கவனிச்சுப்பாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லி ஆகணும். நட்ராஜும் சரி உபாசனாவும் சரி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இது போன்ற புதுமுகங்கள் ஒரு படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு வேடத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜ் பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சியிலையும் இதில் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க இந்த லிஸ்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டுருக்கோன்னு நமக்கு தெரியும். இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் அறிஞ்ச விஷயம். இவங்களில் பல பேர் இன்றைக்கி வரல, ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதோ இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணுன்ற ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான். ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும். அது சினிமா உலகத்தினுடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாக்யராஜ். அதனால தான் இப்படி வந்து அந்த நன்றி உணர்ச்சி அவரால் வந்து வெளிக்காட்ட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். யார் சினிமாவில் போனாலும் உங்களுக்கு நம்ம முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ராம் சேவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன். முதல்ல டைரக்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர். இது போன்ற இயக்குனருக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான், அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சினிமாவில் இருக்கிற சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை. நீங்கள் எல்லாருமே நல்ல கதைகள் எழுதுகின்ற ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தால் எவ்வளவோ கதைகள் வந்து இன்றைக்கி கதாசிரியர் எழுதியிருக்காங்க, பல இலக்கிய கருத்தாக்கள் எழுதியிருக்காங்க. அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும். நாம் கதை எழுதுக்கணும். இப்போ நானும் வந்து பல படங்களை கதை வசனம் எழுதி டைரக்ட் பண்ணவன் தான். இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அமையுது. அதுக்கு திரைக்கதை அமைக்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசிரியர் கூப்பிடுங்க. சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க அனுபவம். அந்த ஆளை கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது இன்னும் கொஞ்சம் மிகச்சிறப்பான இடத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நல்ல கதாசிரியர் ஒரு நல்ல ஒளிப்பை வளர்றது தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களில் பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவருக்கு வைக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 100% குறை இல்லாமல் படமாக இருக்காது. இப்பவே சொல்லிடுறேன். ஒரு சில குறைகள் இருக்கலாம். இவர் புதியவர்கள் அப்படின்றனால அந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூடுமான வரைக்கும் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஒரே நிமிஷம். என்ன என்னதான் நடிகர் நடிச்சாலும் பெமிலியரான பாக்யராஜ் சார் லட்சுமி சார் நடிச்சாங்க தேட்டர்லாம் கிடைக்க மாட்டேங்குது. திரையரங்கெல்லாம் போக மாட்டாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பிஸியாக இருந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ 17
19 வந்து இல்லைங்க. நீங்கள் பிஸியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னன்னா நீங்கள் இவ்வளோலாம் பிஸியாக இருக்கிற அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா? அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க, வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க, அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிகையில் வீக்லி மேக்சின் எதுலையோ சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஹெட்லைன் போட்டிருந்தாங்க. ஒரு 3-4 படத்தை தவிர்த்து வேறு எந்த படமே ஓடலை தன்னால் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேட்டர்களில் இதெல்லாம் வந்து எல்லாம் சங்கங்கள் தான் 3-4 சங்கமாக ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் இந்த சங்கம் 2 சங்கம், அந்த சங்கம் 2 சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க ஒழிய சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொன்னோடனே அது ஏதோ ஹாட் கேக் மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க போலுக்கு. அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக உட்காந்துட்ருக்காங்க. அதனால் இந்த சினிமாக்களில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும். ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ சித்ரா சொன்னார் இல்லை, கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துடப்படுறதில்லை. ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க? எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்கான்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க தெரியாது. இங்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு வரப்படம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க 2 வாரத்துக்கு உங்களுக்கே தெரியும். பெரிய இல்லை சார், சில நேரங்களில் சில பேர் பெரிய ஜாமானா இருக்கும், நீங்களாம் கேட்க மாட்டீங்க. அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களா? இல்லை சார், சங்கம் தான் கேட்கணும் சார். இது வந்து தனிப்பட்ட ஆள் சித்ராவோ நானோ போய் தனியாக பேசணும்னா நாங்கள் மேடை கிடைச்சா இப்படி பேசுவோம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அதை தான் பேச முடியும். தீர்வு வந்து அந்த தீர்வுக்கு வந்து அந்த சங்கம் வச்சுருக்காங்கல்ல அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும். பாடி ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் வந்து அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும். அது விட்டு போட்டு தேட்டர் இல்லாமன்னா ரொம்ப நாள். கேரளா வந்து கவர்மெண்ட் இதே சினிமா நஷ்டமாகுதுன்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஏன் சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க? கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க சினிமா துறையில வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் கஷ்டம். இப்போ இருக்க ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கணும். ஏன் நீங்களாம் போய் சொல்லக்கூடாதா? இப்போ இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமால அவங்களுக்கும் தொடர்பு இன்றைய முதலமைச்சர் பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க. குற்றச்சாட்டு வருது. நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்களே, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சி, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்களே இல்ல வேற யாரும் புது வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. எம்ஜிஆர் படம் வருது, சிவாஜி படம் வரும்போது அங்க ஜெமினி படமும் வரும்ல, வரும். உண்மைதான். விட்டு பாருங்கன்னு சொல்ல வரோம். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம். அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்ல. பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு அவன் வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க படத்தை? சார் பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்க கிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனாலதான் பெரிய நிறுவனம் அந்த மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க. திறமையான நினைக்கிறேன் டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்றதுனாலயா அந்த படத்துடைய கதாநாயகனாலயா? அதெல்லாம் கிடையாது. கதாநாயகனாலதான் அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்ல நீங்க தயாரிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லா தேட்டர்லயும் இந்த படம் எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமான விஷயமே தவிர தயாரிப்பு நிறுவனம் காரணம் இல்லை. பிரதீப் ரங்கநாதன் யாருங்க புதுசுமும் இல்லாம முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு? ஒரே படம் தானுங்க பிரதீப் ரங்கநாதன், ஒன் பிக்சர் ஓல்டு. அப்புறம் அவர் என்ன சொல்றீங்க? அவர் புதுமுகம் தானே. நான் வந்து ஒரு 10-12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் இதுல பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையா இருந்துச்சுன்னா ஓடிடுது. ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்குது. இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான். நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட. எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு நாளைக்கு 5 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது, 3 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது. இந்த வீக்கெண்ட் வந்து 10 படம் வருது.
எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஒரு பெரிய படமும் வரல. நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது. அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வச்சுருக்காங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, வாழை நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதே மாதிரி அது கூட வந்த 10 படம் எங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க. அப்படியே ஹிட் ஆகுது படம். எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம், நல்ல கதை இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் இந்த படத்தில். ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது? உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது, பப்ளிசிட்டி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம தியேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் கரெக்டாக போட்டுருது. அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு. நம்ம அவர் கேட்க வந்தது வேற. இல்லை, அவர் அந்த தியேட்டருக்காக நீங்க சொல்றதுங்க. அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருந்தது, ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனாக இருக்கும், அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன், இப்படி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா? அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது. அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோக்கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா, அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா, கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை. நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் ஒழிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா, இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு பத்திரிகை முக்கியமான காரணம். ஒரு நிமிஷம், இந்த முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுல ஆட்சேபம் இல்லை. இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா, எனை சுடும் பனி படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய், நான் ஒரு நிமிஷமா நான் பேசிடுறேன், கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்றேன். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டுட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க, தப்பில்லை. ஆனால் இதை வந்து தலைப்புச் செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை கவன சிதறவு பண்ணலாம். இல்லை அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்கிற பேசிருக்காரு தான் போடுவானுங்க. இதுக்காக தான் உள்ள வந்து பார்ப்பாங்க. பாய்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு தான் பார்ப்பாங்க. அதை சுடும் பண்ணி ஒருத்தவங்க தேடமாட்டான். செய்தி போறதுக்கே இப்படி தேவைப்படும் போது, ஒரு செய்தி போறதுக்கே இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்போ படங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, அது நீங்க தான் சொல்லணும். ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது, இந்த டைரக்டா இந்த செய்தியை பற்றி சொன்னா ஜனங்க பார்க்க மாட்டாங்க, இதுக்கு ஒரு டைவர்ஷனா ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்கல்ல. அப்புறம் தமிழக அரசு இப்ப மட்டும் நிறைய பேர் சொல்றாங்க, உங்க மாதிரி நிறைய ஜாமான்லாம் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து அரசியல் போயிட்டாங்க. ஒருவேளை அதனால தான் இருக்குமோ? என்ன சொல்றாங்க? என்ன தமிழ் சினிமால வந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அரசியல் போயிறாங்க. அது ஆப்போசிட்டா பெருசா பேசப்படுறாங்க. சோ அதனால வந்து இவங்க நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ? இது உங்களுடைய போகம், அவ்வளவுதானே. சொல்றாங்க. தமிழ் சினிமால எத்தனை நடிகர்கள் இப்ப வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அரசியலுக்கு எத்தனை எந்த காலத்துலயும் அதெல்லாம் விட்டுட்டு அரசியல்ல துறவரமே போட்டாரு. பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு தான் அந்த படம். இல்ல பொள்ளாச்சினா வந்து நீங்க அதாவது உண்மை சம்பவம் தான். பட் வந்து நீங்க பொள்ளாச்சின்னு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் கிடையாது. இது வந்து அதுல ஒரு பாத்திரம் இல்ல சார், அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். இது வேற கதை. இது இல்ல அது இல்ல, அந்த மாதிரி இல்ல சார். பொள்ளாச்சில அந்த மாதிரி இல்ல பொள்ளாச்சினா அந்த வேற மேட்ரு. இது அந்த மேட்ரு கிடையாது, இது வேற மேட்ரு. சார் நான் டப்பிங் போகணும், நிறுத்தி வச்சுருக்கேன். சாரி சார்